தோ வந்துருச்சுங்க Galaxy S24 series. Yes, Galaxy S24 Ultra, Galaxy S24 Plus மற்றும் Galaxy S24. இந்தியால பெரிய ஒரு லான்ச் ஈவென்ட் வச்சிருந்தாங்க. நிறைய கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்துட்டாங்க. பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. அதுவும் இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் S24 Ultra இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது ட்ரோன்ல கொண்டு வந்தாங்க. ஆஃப் கோர்ஸ் லான்ச் ஈவென்ட் நல்லா இருந்தது. ஆனா போன்ஸும் நல்லா இருக்குங்க. மெயின்லி நீங்க வெளியில இருந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியாது. S23 Ultra மாதிரியே தான் இருக்கு, இல்ல S23 S23 Plus மாதிரியே தான் இருக்கு S24 அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. பட் இன்டர்னலி நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க வித் தி ஹெல்ப் ஆஃப் Galaxy AI அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன Galaxy AI, என்ன புதுசா கொடுத்திருக்காங்க, ஹார்ட்வேர்ல என்ன சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க, அது எல்லாத்தையும் பத்தியும் இந்த குயிக் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் வீடியோல நம்ம பேச போறோம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனல்ல வந்திருக்கீங்கன்னா என் பேர் யஷா, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஹார்ட்வேர் பத்தி பேசலாம். S24 Ultraல டைட்டானியம் ஃப்ரேம் கொடுத்திருக்காங்க. ஆமாங்க, லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க டைட்டானியம் ஃப்ரேம் வர போகுதுன்னு. சோ டைட்டானியம் ஃப்ரேம் வந்துருச்சு. அண்ட் டைட்டானியம் ஃப்ரேம் கொடுத்திருக்கனால உங்களுக்கு வந்து மேட் சைட்ஸ் கொடுத்திருக்காங்க. பிடிக்கிறது நல்லா இருக்கு, ஃபிளாட்டாவும் இருக்கு, கம்ஃபர்டபுளா இருக்குங்க. இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா போன் கொஞ்சம் ஸ்லிம் ஆயிருச்சு அண்ட் லைட்டும் ஆயிருக்கு. ரொம்ப அழகா இருக்கு, பிடிக்கிறதுக்கு இன் ஹேண்ட் ஃபீல் ரொம்ப நல்லா இருக்குங்க. அது இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா இந்த டைட்டானியம் ஃபினிஷ்ல வந்து இந்த கிரே கலர் ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு. அதை தவிர்த்து வந்து உங்களுக்கு பிளாக் கலர் கூட இருக்கு, இந்த மாதிரி எல்லோ கலர்ல கூட கொடுத்திருக்காங்க. ஸோ இட் டஸ் லுக் குட். கொஞ்சம் கலர்ஸ் நல்லா பெட்டர் பண்ணிருக்காங்க இந்த தடவை கம்பேர்ட் டு S23 சீரிஸ். ஆனா ஒரு பெரிய சேஞ்ச் என்னன்னா ஃப்ரண்ட்ல வந்து இந்த தடவை S24 Ultraல ஃபிளாட் டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. S23 Ultra வரைக்கும் கொஞ்சம் கர்வ் இருந்துச்சுங்க. இப்போ கர்வ் அந்த கர்வையும் தூக்கிட்டாங்க. உங்களுக்கு கம்ப்ளீட் ஃபிளாட் டிஸ்பிளே தான் கிடைக்கும். ஆனா என்ன கேட்டீங்கன்னா எனக்கு ஃபிளாட் டிஸ்பிளே ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ ரியலி லைக் த மூவ். ஆனா உங்களுக்கு ஃபிளாட் டிஸ்பிளே பிடிக்குமா இல்ல கர்வ் டிஸ்பிளே பிடிக்காது கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் S24 and S24 Plusல நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு டிஃபரன்சஸ் இல்ல டிசைன்ல கம்பேர்ட் டு S23 and S23 Plus. ஆனா இதுலயும் வந்து ஃபிளாட் சைட்ஸ் பண்ணிட்டாங்க கம்ப்ளீட்லி. கொஞ்சம் பாக்குறதுக்கு ஐபோன் மாதிரி இருக்குங்க. ஓவரால் டிசைனை பொறுத்த வரைக்கும் S24 and S24 Plusல அவ்வளவு சேஞ்சஸ் இல்ல. ஆனா S24 Ultraல சில சின்ன சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க அண்ட் அது வந்து இன் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீலை இம்ப்ரூவ் பண்ணிருக்கு. ஆனா டிஸ்பிளேல நீங்க பாத்தீங்கன்னா சாம்சங் வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. மூணு போன்ஸ்லயுமே இப்போ உங்களுக்கு பீக் பிரைட்னஸ் வந்து 2600 nits பீக் பிரைட்னஸ் கிடைக்குங்க. அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து LTPO பேனல் வேற 1 to 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் வேற கொடுத்திருக்காங்க. இன்னொரு விஷயம் கண்டிப்பா சொல்லி ஆகணும், S24 Ultraலயும் S24 Plusலயும் உங்களுக்கு WQHD ரெசல்யூஷன் கிடைக்கும். ஆனா S24ல வந்து உங்களுக்கு ஃபுல் HD ரெசல்யூஷன் தான் கிடைக்கும், WQHD கிடைக்காது. அண்ட் டிஸ்பிளேல நீங்க பாத்தீங்கன்னா சைடுல இருக்க பெசல்ஸ் இருக்கு, அது ரொம்ப ஸ்லிம்மா வச்சு ஈக்குவல் சைஸா வச்சிருக்காங்க. பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குங்க போனு. அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா மூணு மாடல்லயும் உங்களுக்கு வந்து கார்னிங் கொரில்லா ஆர்மர் ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. ஆமாங்க, கொரில்லா கிளாஸ் விக்டஸ் 2ல போய் இப்போ கொரில்லா ஆர்மர் ப்ரொடெக்ஷன் வந்திருக்கு. இருக்கிறதுலே டஃபஸ்ட் ப்ரொடெக்ஷன். ஆமா, கீழே போட்டா உடையாது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நான் போட போறது இல்ல, பட் கீழே போட்டாலும் அது வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா ஸ்கிராச் ரெசிஸ்டன்டிவ் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. நான் ஜெனரலி என்ன நோட்டீஸ் பண்ணிருக்கேன்னா ஐபோனோட செராமிக் ஷீல்ட் டிஸ்பிளேல வந்து மைக்ரோ அப்ரேஷன்ஸ் இல்ல மைக்ரோ ஸ்கிராச்சஸ் வந்து ரொம்ப அதிகமா வருங்க. கம்பேரிட்டிவ்லி இதுல வந்து சுத்தமா வராது, கம்மியா வரும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க போனை வந்து பாக்கெட்ல வச்சுட்டு போனீங்கன்னா அதுல வந்து கீஸ்லாம் இருந்துச்சுன்னா அப்போ கூட வந்து இதுல ஸ்கிராச்சஸ் வந்து அதிகமா படாதாமா, விச் இஸ் வெரி வெரி நைஸ். அப்படின்னா நீங்க வந்து ஸ்கிரீன் கார்டு யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எப்படியும் பாக்ஸ்ல கொடுக்க போறது இல்லை, நமக்கு தெரியும். ஓகே, இன்டர்னல் ஹார்ட்வேர் பத்தி பேச ஆரம்பிச்சோம்னா ஒரு விஷயம் வந்து இட்ஸ் ஸ்லைட்லி சேட். லாஸ்ட் இயர் வந்து எல்லா சாம்சங் கேலக்ஸி S23 ஃபோன்ஸ்லயும் S23 ஆகட்டும், S23 Plus ஆகட்டும், S23 Ultra ஆகட்டும், மூணுத்துலயுமே உங்களுக்கு வந்து Snapdragon 8 ப்ராசஸர் கொடுத்திருந்தாங்க. ஆனா இந்த தடவை S24 Ultraல மட்டும்தாங்க உங்களுக்கு Snapdragon 8 ப்ராசஸர் கிடைக்கும். S24 and S24 Plusல வந்து Exynos 2400 ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ நான் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி அதிகமா பேச முடியாது, பிகாஸ் ஆஃப் கோர்ஸ் அது வந்து அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் தான் பேசுவேன். ஆனா பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா டெஸ்ட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதுக்காக நீங்க என்ன பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனல்ல. இன்னொரு விஷயம் வந்து சாம்சங் என்ன சொல்றாங்கன்னா இந்த S24 Ultraல வந்து வேப்பர் கூலிங் சேம்பரோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஹீட் டிசிபேஷனை ரொம்ப பெட்டர் பண்ணிருக்காங்களாமா. கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சாம்சங் சொல்றாங்க. அடுத்த வந்து நீங்க பாத்தீங்கன்னா Snapdragon 8 வந்து உங்களுக்கு ரே ட்ரேசிங் சப்போர்ட் இருக்கவே இருக்கு. சில கேம்ஸ் வந்துருச்சு இப்போ ரே ட்ரேசிங் சப்போர்ட் வச்சு. அந்த கேம்ஸ் எல்லாம் நாங்க கண்டிப்பா டெஸ்ட் பண்ணி பாக்குறோம் எப்படி பெர்ஃபார்ம் ஆகுதுன்னு நாங்க சொல்றோம். பட் சாம்சங் கிளைம் பண்றது வந்து இது அவங்களோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமிங் போன்ஸ். ஆமா, இன்ஃபேக்ட் ஃபிளாட் டிஸ்பிளே கொடுத்திருக்கனால அது கரெக்டா இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன். எனக்கு ஃபிளாட் டிஸ்பிளே இஸ் ஆசம் ஃபார் கேமிங். அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா Snapdragon 8 இருக்கவே இருக்கு, பவர்ஃபுல்லான GPU. So it should be really really good.
எஸ்பெஷலி வந்து கூலிங் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா லாங் சஸ்டெயின் கேமிங் செஷன்ஸ்ல வந்து சூப்பரா இருக்குங்க. ஓகே, பேட்டரிஸ் பத்தி பேசணும்னா S24 Ultra வந்து 5000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. ஆனா S24 Plusல 4900 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. அண்ட் S24ல வந்து 4000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. சோ பம்ப் பண்ணிருக்காங்க. அதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கிடைச்சிடும். அண்ட் உங்களுக்கு வந்து ஆஃப் கோர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கவே இருக்கு. ஆனா ஃபைனலி நான் பேச வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த போன்ல இருக்க கேலக்ஸி AI ஃபீச்சர்ஸ்ங்க. இந்த கேலக்ஸி AI ஃபீச்சர்ஸ் வந்து பிக்சலோட AI ஃபீச்சர்ஸ் மாதிரி இருக்கு, ஆனா கொஞ்சம் பெட்டரா இருக்குங்க. நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்து நான் சொல்ல வேண்டிய வந்து லைவ் டிரான்ஸ்லேட் ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. அந்த லைவ் டிரான்ஸ்லேட் ஃபீச்சர் வந்து கால்ஸ்ல ஒர்க் ஆகும். அப்படின்னா கால்ல வந்து யாராச்சும் ஹிந்தி இல்ல ஸ்பானிஷ்ல பேசினாங்கன்னா அது வந்து டைரக்டா உங்களுக்கு இங்கிலீஷ்ல கன்வெர்ட் பண்ணி டெக்ஸ்ட் கொடுத்துரும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிடும் அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த லைவ் கால் டிரான்ஸ்லேஷன் நீங்க பாத்தீங்கன்னா இட் ஆல்சோ ஒர்க்ஸ் வித் லேண்ட்லைன் கால்ஸ் அப்படின்னு சாம்சங் சொல்றாங்க, which is very very nice. அதே மாதிரி டிரான்ஸ்லேஷன் வந்து அவங்க இன்டர்பிரட்டர்னு ஒரு ஃபீச்சர்ல கூட கொடுத்திருக்காங்க. அதுல நீங்க என்ன பண்ணலாம்னா, நீங்க வந்து வெளிநாட்டுக்கு எங்கேயாச்சும் போனீங்கன்னா அந்த கண்ட்ரில இருக்கிற அவங்க லாங்குவேஜ் உங்களால பேச முடியலன்னா நீங்க வந்து அந்த இன்டர்பிரட்டர் வச்சு அவங்க பேசுறதை இதுல ரெக்கார்ட் பண்ணிட்டு அதை வந்து டைரக்டா இமீடியட்டா கன்வெர்ட் பண்ணி இங்கிலீஷ் உங்களுக்கு காட்டிடும். ஸோ உங்களுக்கு அது புரிஞ்சிடும். அதுதான் நீங்க பாத்தீங்கன்னா மெசேஜஸ் ஆப்லயும் டிரான்ஸ்லேட் ஃபீச்சர் வந்துருச்சுங்க. ஸோ உங்களுக்கு தெரியாத லாங்குவேஜ்ல யாராச்சும் மெசேஜ் பண்ணாங்கன்னா அது வந்து இமீடியட்டா உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்ல கன்வெர்ட் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணி காட்டிடும். இன்ஃபேக்ட் இட் ஒர்க்ஸ் அக்ராஸ் மெசேஜஸ், வாட்ஸ்அப் எல்லாத்துலயுமே ஒர்க் ஆகுங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இந்த லைவ் டிரான்ஸ்லேட் ஃபீச்சர் வந்து இப்போ கரண்ட்லி 13 லாங்குவேஜஸ்ல ஒர்க் ஆகுது. தமிழ் இல்ல இப்போ. ஹோப்ஃபுல்லி தமிழ் சப்போர்ட் கூடிய சீக்கிரம் வந்தாலும் வரலாங்க. இன்னொரு புது கேலக்ஸி AI ஃபீச்சர் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, நோட்ஸ் ஆப்ல நோட்ஸ் அசிஸ்ட் ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா கிளாஸ்ல இருக்க லெக்சரை வந்து நீங்க வந்து டைப் பண்ணிட்டு லாங்கா நோட்ஸ் எழுதிருக்கீங்கன்னா அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணி கிளியரா உங்களுக்கு புல்லட்டட் பாயிண்ட்ஸ்ல அந்த மாதிரிலாம் கூட கொடுத்துரும். அதோட டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ் கூட இருக்கு. இந்த நோட்ஸ் அசிஸ்ட் ஃபீச்சர் வந்து ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஐ ரியலி லைக் இட். ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு AI ஃபீச்சர் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க நான் சொல்லிட்டா, அதுக்கு பேர் வந்து சர்க்கிள் டு சர்ச். அண்ட் இந்த சர்க்கிள் டு சர்ச் ஃபீச்சர் வந்து இட்ஸ் an extension of Google search. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஏதாச்சும் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, அந்த வீடியோல யாராச்சும் ஒரு போட்டிருக்க ட்ரெஸ் இல்ல ஷூஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்க அப்போவே ஹோம் பட்டனை லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா டைரக்டா கூகுள் சர்ச் பண்ணலாம். அண்ட் நீங்க சர்க்கிள் பண்ணி வெறும் அந்த ஷூவை இல்ல அந்த ஷர்ட்டை நீங்க சர்க்கிள் பண்ணீங்கன்னா டைரக்டா உங்களுக்கு கூகுள் சர்ச்ல காட்டிடும் எங்க இருந்து நீங்க வாங்கலாம், எங்க உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு, என்ன ஷர்ட், என்ன பேண்ட், என்ன ஷூஸ், அதெல்லாம் உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிடும், which is very very nice. இந்த சர்க்கிள் டு சர்ச் ஃபீச்சர் வந்து ஆக்சுவலி கூகுள் பிக்சலோட ஃபோன்ஸ்லயும் வந்துருச்சுங்க. அடுத்த AI ஃபீச்சர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் கேமரா ரிலேட்டடா இருக்கு. அண்ட் கேமரா ரிலேட்டட் ஒரு ஃபீச்சர் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னா, உங்களுக்கு வந்து எந்த வீடியோவையும் நீங்க வந்து ஸ்லோ மோஷன் வீடியோ கன்வெர்ட் பண்ண முடியுங்க. அப்படின்னா நீங்க வந்து பேசிக்கலி ஈவன் 4K 30 FPS வீடியோ ரெக்கார்டிங் பண்ணாலும் 1080p 30 FPS இல்ல 1080p 60 FPS ரெக்கார்ட் பண்ணாலும் உங்களுக்கு 120 FPS and 240 FPS நீங்க ஸ்லோ மோஷன்ல கன்வெர்ட் பண்ணிக்கலாங்க, which is damn nice. அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஜெனரேட்டிவ் எடிட் ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. திஸ் இஸ் வெரி சிமிலர் டு பிக்சலோட ஜெனரேட்டிவ் எடிட் ஃபீச்சர்ஸ். இதுல நிறைய விஷயம் நீங்க பண்ணலாம். ஆஃப் கோர்ஸ் ஆப்ஜெக்ட் எரேசர் இருக்கு, ரீமாஸ்டர் இருக்கு, ஷேடோ எரேசர், ரிஃப்ளெக்ஷன் எரேசர், அதெல்லாம் இருக்கு. ஆனா அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு சப்ஜெக்ட ஒரு போட்டோலயே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்க மாத்தி வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு. அண்ட் இட் ஒர்க்ஸ் ரியலி வெல். ஆஃப் கோர்ஸ் AI பொறுத்த வரைக்கும் கேலக்ஸி S24 சீரிஸ்ல நிறைய விஷயம் பண்ணிருக்காங்க சாம்சங். பட் ரெண்டு ஸ்பெசிஃபிக்கான விஷயம் நீங்க தெரிஞ்சாகணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த AI ரன் பண்றது வந்து கூகுளோட ஜெமினி நானோ LLMங்க. அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். அது வந்து ஆக்சுவலி ஆன் டிவைஸ் ரன் ஆயிட்டு இருக்கு. அப்படின்னா டிவைஸ்லயே வந்து அந்த ப்ராசஸிங்லாம் நடக்குதுங்க, which is very very nice. டிவைஸ்லயும் நடக்குது, கிளவுட்லயும் நடக்குது, ரெண்டு சேர்ந்து நடக்குது. பட் நிறைய விஷயம் வந்து டிவைஸ்லயே நடக்குது, which is very very nice. அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஜெனரேட்டிவ் ஃபில் வால்பேப்பர்ஸும் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். நிறைய விஷயம் இருக்கு AI வச்சு பண்ணிருக்காங்க. அண்ட் இட்ஸ் வெரி வெரி குட். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன, ஒரு ஃபைன் பிரிண்ட் நாங்கள் நோட்டீஸ் பண்ணோம் கேலக்ஸி AI பத்தி. இந்த கேலக்ஸி AI ஃபீச்சர்ஸ் வந்து 2025 வரைக்கும் தான் ஃப்ரீயா இருக்கும் அப்படின்னு கிளியரா சாம்சங் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னன்னு எங்களுக்கு தெரியாது. மேபி சப்ஸ்கிரிப்ஷனா இருந்தாலும் இருக்கலாம். பட் இந்த சாஃப்ட்வேர் AI ஃபீச்சர்ஸ் எல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கோம். பட் ஒரு ரொம்ப பெரிய அப்கிரேட் பண்ணிருக்காங்க இந்த தடவை கேலக்ஸி S24 அல்ட்ரால. என்னன்னா, இந்த வருஷத்துல இருந்து உங்களுக்கு இந்த S24 சீரிஸ்ல 7 years of software updates and 7 years of security updates கொடுப்பாங்க அப்படின்னு சாம்சங் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க, which is crazy. இன்ஃபேக்ட் ஐபோனே நீங்க பாத்தீங்கன்னா 5 வருஷம் 6 வருஷம் தான் உங்களுக்கு அப்டேட்ஸ் கிடைக்கும். சாம்சங்ல 7 வருஷம் கிடைக்க போதாமா, which is nice. ஓகே, ஃபைனலி கேமராஸ் பத்தி பேசலாமா? எஸ்பெஷலி S24 அல்ட்ராவோட கேமராஸ் பத்தி. நீங்க பாத்தீங்கன்னா பிரைமரி கேமரால வந்து உங்களுக்கு 200MP பிரைமரி கேமரா கொடுத்திருக்காங்க. ஆனா பிக்சல் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்கனால லோ லைட் போட்டோகிராஃபி பெட்டரா இருக்கும் அப்படின்னு சாம்சங் சொல்றாங்க. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா இருக்கு, செல்ஃபி கேமரா இருக்கு. பட் டெலிஃபோட்டோல வந்து செட்டப் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அந்த டெலிஃபோட்டோ கேமரால நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஒரு 50MP 5x கேமரா புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. 10x கேமரா எடுத்துட்டாங்க. அண்ட் உங்களுக்கு வந்து அந்த 10MP 3x கேமரா இருக்கவே இருக்கு. அப்ப நீங்க வந்து என்ன நினைப்பீங்கன்னா, சரி இந்த 50MP 5x கேமரா கொடுத்திருக்காங்கன்னா அப்படின்னா 10xல வந்து பிக்சர்ஸ்
நல்லா இருக்காது அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா சாம்சங் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க 10x போட்டோஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி வந்து லாஸ் ஆகாது, ஆக்சுவலி குவாலிட்டி நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க, which is very very nice. ஆனா நாங்க அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்றோம். இப்போதைக்கு நாங்க கேமரா சாம்பிள்ஸ் காட்ட முடியாது அன்ஃபார்ச்சுனேட்லி. ஓகே, ஃபைனலி வந்து நீங்க வெளியில இருந்து பாத்தீங்கன்னா இந்த S24 போன்ஸ்ல வந்து அதிகமா சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியாது, அதே S23 மாதிரி தான் இருக்கும்னு தோணும். பட் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க இன்டர்னலி. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த சேஞ்சஸ் நீங்க பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் பேஸ்ட் சேஞ்சஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இஸ் கோயிங் டு பி த ஃபியூச்சர் ஆஃப் ஸ்மார்ட் போன்ஸ். ஸ்மார்ட் போன் இல்ல AI போனா மாறிடுச்சு அப்படின்னு சாங்க சொல்றாங்க, which seems to be true. ஓகே, பிரைசிங்க பத்தி பேசணும், கண்டிப்பா பேசி ஆகணும். என்ன பிரைஸ் தான் வச்சிருக்காங்க இந்தியாவில் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு பிரைஸ் கொடுக்கலங்க. பிரைஸ் கூடிய சீக்கிரம் வந்துடும், வந்தோடனே நாங்கள் உங்களுக்கு சொல்றோம் கண்டிப்பா. ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார். ஆல்ரைட், இந்த வீடியோல இவ்வளோதாங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு பார்க்குறேன். அது வரைக்கும் டக்கு டெக்கு போடுங்க, Trakin Tech.